அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ரமதான் மாதத்தை கடந்து ஷவ்வாலினுடைய மாதத்திலே நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். ஷவ்வாலினுடைய மாதத்தை பொறுத்தவரை அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 நோன்பு நோற்பதற்கான சுன்னத்தான நோன்புகளை நமக்கு சொல்லித் தந்தார்கள். 6 நோன்புகள். 6 நோன்புகள் என்பது வருடம் முழுவதும் நோன்பு நோற்பதற்கான நன்மையை நமக்கு பெற்றுத் தருகிறது. ஆகவே நாம் அனைவர்களும் இந்த சுன்னத்தான நோன்புகளை நோற்று அதனுடைய நன்மைகளை பெறக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா மனமாக்கி அருள் புரிவானாக. அது மட்டுமல்லாமல் ஆரம்ப காலகட்டத்திலே இந்த ஷவ்வாலினுடைய மாதத்திலே எப்படி இருந்தது என்று சொன்னார், காபிர்களுடைய விஷயத்தில் எப்படி இந்த மாதம் கருதப்பட்டது என்று சொன்னால், ஒரு பீடை மாதமாக கருதப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் அவர்கள் அதை மாற்றினார்கள். எப்படி என்று சொன்னால், ஆயிஷா நாயகி ஒரு ஹதீஸிலே அறிவிப்பார்கள், ஷவ்வாலினுடைய மாதத்தை காபிர்கள் பீடை மாதமாக பார்த்தார்கள். ஆனால் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷாவாகிய என்னை ஷவ்வாலினுடைய மாதத்தில் தான் திருமணம் செய்தார்கள். ஷவ்வாலிலும் தான் அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடன் வீடு கூடினார்கள் என்பதாக ஆயிஷா நாயகி அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த மாதத்தினுடைய சிறப்பை அறிந்து இதையும் இறைவனின் பக்கம் அமல் செய்யக்கூடிய மாதமாக ஆக்கிக் கொள்வதற்கு இறைவன் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.